ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் சுனிதா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் வீடியோக்குள்ளே வந்து ஒரு பிரளயமே உண்டாக்கிட்டாங்க. ஸோ அதில் நிறைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விஜே விஷால் அவர்களுடைய முகத்திரையை சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா கிழிச்சிட்டாங்க சுனிதா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ளே நடந்த கான்வர்சேஷனில் முழுக்க முழுக்க நீ தர்ஷிகாவுக்கும் ஒரு ஹோப் கொடுத்துட்ட, அன்ஷிதாவுக்கும் நல்ல ஹோப் கொடுத்துட்ட. ஸோ என்ன நினச்சிட்டு இருக்க சொல்லு அப்படின்னு சொன்னோடனே அவன் வந்து பார்த்திங்கன்னா வெக்கமே இல்லாமல் இவங்க வந்து கண்மணி, இவங்க கத்திஜா அப்படின்றான். டேய் யார்ரா கண்மணி, யார்ரா கத்திஜா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது கடைசி வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே கண்மணி தான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு உருட்டில் போடுறான். என்னடா இவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தர்ஷிகா மேலே திருப்பியும் அதே குற்றச்சாட்டு தான். எனக்கு அது பெருசாலாம் ஃபீலிங்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அன்ஷி கூடயும் வந்து ஃபீலிங்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் அப்படின்னா இங்கே பாரு, இந்த பூசி முழுகிறது, ஈயம்பு தலைக்கு பூசுறது, இந்த மாதிரிலாம் வந்து பூசிகிட்டு இருக்காத, ஸ்ட்ரைட்டாக வெட்டு 1 துண்டு 2 அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம விஷால் வந்து பார்த்திங்கன்னா ஆமாங்க நான் அன்ஷிதாவை லவ் பண்ணுறேன், அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே உடச்சிட்டான். அப்போ தர்ஷிகா ஏன்டா அப்படி பண்ணான்னு கேட்டதுக்கு, தர்ஷிகாலாம் வந்து ஃபீலிங்ஸ் வந்து அவளுடைய இருக்குன்னா அதனால நான் வந்து அவள் கூட அப்படியே நடித்தேனே தவிர நடித்தேன்னா அவள் கூட இருந்தேனே தவிர மற்றபடி எனக்கு தர்ஷிகா மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் கிடையாது, அது அவளுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டுறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா யோசித்து பார்க்கும் பொழுது ஒருவேளை இவன் சொல்கிறது கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி நெருங்கி கொஞ்சம் போனால் தான் தெரியுது அவன் தர்ஷிகா கிட்ட என்னென்னலாம் பண்ணான் அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஒருத்தவங்க தூங்குறாங்கன்னு வைங்களேன், அவங்கள எழுப்பி விட்டு வா ஹக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஃப்ரெண்டும் கேட்க மாட்டான். சரி அவள் தூங்கிட்டு இருக்கா ஃப்ரெண்டு, நம்ம அப்புறம் கூட பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுவானுங்க. எவன் வந்து அந்த ஃபீலிங்ஸ் வந்துருச்சோ அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா காஜி பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டாக போய் நம்ம தர்ஷிகா எழுப்பி விட்டு கட்டி பிடிப்பேன். அதுவும் தர்ஷிகா சொல்லும் பொழுது நான் வந்து ஃப்ரெண்டை தான் இப்படி கட்டி பிடிப்பேன், எல்லாத்தையும் இப்படி கட்டி பிடிப்பேன்றா. அப்போ அவன் என்ன பண்ணியிருக்கணும், இல்லை இப்படி வேண்டாம், உனக்கு என்ன ஃபீலிங்ஸ் தான் இது தப்பாக இருக்குது, எனக்கு இந்த ஃபீலிங் இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்துரைக்கணும். அதை விட்டு உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அப்புறம் நாளைக்கு அவள் ஃபீலிங்ஸ் இருக்குது உனக்கு முத்தம் கொடுத்துக்கிறேன்னா முத்தம் கொடுத்துக்கோ, நாளைக்கு எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது வா ஒன்றா போகலாம் வெளியே அப்படின்னா போயிடுவியா? அப்படி கிடையாது. இது வந்து ஃபீலிங்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு உனக்கு இல்லைல்ல. அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா தர்ஷிகா கிட்டே போய் இல்லைம்மா இதெல்லாம் செட் ஆகாது நமக்கு, நீ உன்னோட ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்து, உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணு, நம்ம வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட ஏதாவது சொல்லியிருக்கலாம். பட் அப்படிலாம் சொல்லாமல் அந்த பொண்ணை ஏமாற்றிட்டு அந்த பொண்ணை வந்து நம்ப வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணி கேமை ஸ்பாயில் பண்ணி வெளியே போய் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா உன்னை மதிக்கவே இல்லை, ஒரு போஸ்ட் கூட போடல. நீ என்ன தான் கதை இருந்தாலும் போடா வெண்ணன்னு சொல்லி விட்டுருச்சு. ஏன்னா உண்மை முகம் தெரிஞ்சிருச்சு. அடுத்து ஃபுல்லாக அன்சின்றான். இப்போ ஓப்பனாகவே சொல்லிட்டான் எனக்கு அன்சி மேலே தான் ஃபீலிங்ஸ், ஓகேவா, நான் வந்து அவளை தான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே ஓகே நல்லா தான் இருக்குது நீங்கள் 2 பேரும் பேசுனது, காதல் என்னடா சொன்னான் அப்படின்னோடனே அதுலேருந்து வரலையா மைக்கில் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் வரல சொல்லினோடனே இல்லை அவள் எக்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தான், நானும் வந்து என் லவ் ஸ்டோரி சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கான கான்வர்சேஷன் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆக மொத்தம் இந்த விஷால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேய் நீ எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும், நீ இங்கே வந்து அப்படியே நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்க அப்படிங்கிறத ஒட்டுமொத்த முகத்திரையும் கிழிச்சு விட்டா. வெளியே இப்படி தான்டா இருக்கு உனக்கு, நீ இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்றத ஓப்பனாக வந்து அடிச்சிட்டா நம்ம சுனிதா. சரியா, இது ஒரு பக்கம். அடுத்து நம்ம முத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாக் என்னடா ஜாக் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ அப்படின்னோடனே முத்துக்குமரன் ஒன்று இருக்குன்னு சொல்லுங்கள் இல்லை இல்லைன்னு சொல்லுங்கள் முத்துக்குமரன், அதை விட்டு நினைச்சா இப்படி அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. ஆனால் ஜாக்கை பற்றி பக்கா வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் சொல்லிட்டாங்க, அவள் வந்து உன்னை யூஸ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. அவள் கூட பேசுகிறது அப்படிங்கிறது நீங்களும் அவங்ககிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவர் ஒன்றே சரி ஓகே எனக்கு புரிஞ்சிடுச்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் சொல்கிறாரு. ஏன்னா அவர் ஃப்ரெண்டும் கூட அக்செப்ட் பண்ணல ஜாக்கை, நீங்கள் ஜாக் அடி பார்க்குறீங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்கன்னொடனே அப்படிலாம் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். அப்போ அவரும் ஜாக்லின் கிட்ட ஒரு கேம் பிளே ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி தான் தெளிவாக தான் இருக்கார். சரியா, ஜாக்லினும் அப்படி தான். முத்துக்குமரன் என்ன கொஞ்சம் ஃபீலிங் இருக்குது அவங்களுக்கு, ஓகே இவங்க கூட பேசினா நான் பேசுவோம் நம்மக்கிட்ட, மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேச மாட்டேன் ஜாக் பேசுகிறாங்க. இன்னொன்று என்னென்னா முத்துக்கு கூட வந்தால் கொஞ்சம் நம்ம ஓட்ஸும் இருக்கும் அவனுக்கு அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டும் வந்து ஜாக்லின் இருக்குது. ஸோ அதான் கேட்குறாங்க, அட்லீஸ்ட் வந்து முத்து சொல்லியிருக்கலாம் ஜாக்லின் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்ட்டு. பட் அதை கூட சொல்லலை அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமாக. பட் ஓகே, ஆல் ஹேப்பன்ஸ் இன் கேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கு சொல்லி மீண்டும் சந்திப்போம். குட் பாய்.